அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தவ்வாய் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல எல்லாமுமா இருக்கிறது அந்த ஊர் தலைவர் தான். அந்த ஊர் தலைவர் ஒரு பெரிய பணக்காரரும் கூட. இதுக்கு காரணம் எல்லாமே அவரோட முன்னோர்கள் அப்படின்ற மாதிரியோ நிறைய பொன் பொருள் அப்படின்ற எல்லாத்தையுமே விட்டு போயிருக்காங்க. ஆனா இது எதுவுமே இவங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. மக்களுக்காகவும் மக்களோட நல்லதுக்காகவும் மட்டுமே தான் பயன்படுத்தணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு மர்மம். அதை தாண்டி இது ஊருக்குள்ள பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது. அது எல்லாத்தையும் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 800கள்ல காமிக்கிறாங்க. ஒரு தம்பதியினர்கள் அவங்களோட வீட்டை விட்டு கொற்ற மழையில ஒருத்தரோட குடிசைக்கு போய்கிட்டு இருக்காங்க. உள்ள போனதோ இந்த மாதிரி நாங்க புது வீடு கட்டியிருக்கோம், அதுக்கு உங்களோட குழந்தைய லட்சுமியை தான் வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம்னு சொல்ல ஊர்ல இருக்க எல்லாருக்குமே நல்ல பேர் சகல சௌகரியங்களையும் கொண்டு வரது உங்களோட 2வது குழந்தை தான் இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி வேண்டி அவங்கள அழைக்கும் போது அவங்க சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்களோட முதல் குழந்தைய மட்டும் கூட்டு வரக்கூடாது அப்படின்றது. ஏன்னா இவங்க இவங்களோட 2வது குழந்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்காங்க. இவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த காரியம் உருப்படாது. நிறைய கெட்ட சகுனங்களை வச்சிருக்கவங்க தான் இந்த முதல் குழந்தை. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே 2வது குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போய் அங்க எல்லா பூஜைகளும் நடந்துகிட்டே இருக்கும்போது முதல் குழந்தை தனிமையில இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது பூஜை நடக்குது இல்லையா, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க இதை கேள்விப்படுறது அங்க இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை அங்க வந்து நிற்கும் போது இவங்களோட அப்பா அம்மா நீ எதுக்காக வந்தேன்னு கேட்கலான்னு போக குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. இவங்க அழுவறதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருக்குமே வயிற்று வலி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த குழந்தையோட அப்பா அம்மா அவங்களை அடிச்சு எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அப்படியே கற்பனை அந்த குழந்தை இருக்காங்க இல்லையா, இறந்து போன நிலையில ஒரு மரத்துல தொங்க விடப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று போக ஆரம்பிக்குது. சிவன் பருக வேண்டிய கொடூரமான விஷயத்துல ஒரு துளி பூமியில விழ ஆரம்பிக்குது. அதுல இருந்து உருவானவன் தான் அசுரன் காளி அப்படின்ற மாதிரியோ. அந்த காளி இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப கெட்டது மட்டுமே தான் வந்து சேரும். மனுஷங்களோட ஆசை துண்டப்பட்டு போய் பொறாமை இந்த சூதாட்டம் அப்படின்னா எல்லாமே இங்க மூழ்கி போற நிலையில இருக்கும். பஞ்ச பாண்டவர்கள் கூட இதே மாதிரி ஒரு அரக்கனாலதான் இந்த நிலைமை உருவாச்சு அப்படின்ற மாதிரியோ. நீங்க இந்த லட்சுமி அப்படின்ற ஒண்ணுத்துக்கு மதிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரியோ போய்கிட்டே இருக்கு. மதிப்பே இல்லாததால இங்க ஒரு அரக்கி உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பேருதான் அலட்சுமி அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வாய்ஸ் ஓவர் மூலமா நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனா இங்க பிரசன்ட்ல ஒரு 3 மெயின் கேரக்டர்ஸ் அளவுக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரேமந்தா அப்படின்றது முதல்ல இருக்க ஒரு பேரு. இவருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. யோகால பல வகையான விஷயங்களை படிச்சிருக்காரு. அவரோட குரு கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ. இன்னொரு பக்கத்துல இவரோட அப்பா கிட்ட போக ஆரம்பிக்குது. ஊர்ல ஒரு பெரிய பெரிய மனுஷன். அவர் எல்லாருமே மகாராஜா அப்படின்ற மாதிரி தான் அழைப்பாங்க. ஊருக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா எல்லாருக்கும் கூட நின்று செஞ்சு மக்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன். மக்கள் கூடிக்கிட்டே இருக்கும்போது ஐயா நீங்க போன முறை தானியங்கள் எல்லாமே கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்தீங்க, இந்த முறையும் அதே பிரச்சனை தான் இருக்கு. உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு வாங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா, ஆனா இதே மாதிரி நிலங்கள்ல இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தா இதுக்கப்புறம் இங்க விவசாயமே பண்ண முடியாம போயிடுமையான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். அதே சமயத்துல இவருக்கு தூக்கத்துல ஒரு வித்தியாசமான கதவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாய் ஒரு பெரிய மரத்தை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மரத்துல இருந்து ஒரு மனுஷனோட தலை விழ ஆரம்பிக்குது. அந்த நாய் கவ்வி கொண்டு வந்து இவங்களோட அரண்மனை வாயில போட்டு போக இவர் தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறார். இது முதல் தடவை அப்படின்னா அதை ஈஸியா கடந்து போயிடலாம். ஆனா மறுபடியும் இந்த கனவுகளே வந்துகிட்டே இருக்கிறதால டிஸ்டர்ப் ஆகுறாரு. இவரோட மனைவியோ இதை பத்தி பேசிட்டு நீங்க நம்மளோட பூசாரியை பார்த்தா என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும் போது இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கற்பனா 3வது கேரக்டர் யத்து அப்படின்றது இவரோட பேர் மகாராஜாவோட முதல் பையன். இவரோட அறிமுகத்திலே பாத்தீங்கன்னா இவரோட கேரக்டர் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஊர்ல எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஃபேமிலி மொத்தமும் இருக்காங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு அந்த என்னெல்லாம் கிடையாது. தன்னை மேம்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களையும் நமக்கு அறிமுகப்படுத்திடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த மகாராஜாவோட குடும்பம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மகாராஜாவோட முதல் பையன் இருக்கா இல்லையா, அவர் இந்த பிசினஸ் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்பா கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்பா ஒரு பைசா கூட தரமாட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா இது எதுவுமே இவங்க பயன்படுத்துறதுக்காக இவங்களோட முன்னோர் சேர்த்து வச்சுட்டு போகல. இது ஊர் மக்களோட நலனுக்காக மட்டுமே தான் இதை பயன்படுத்தணும். அதனால நம்மளோட சுயநலத்துக்காக இதை பயன்படுத்தவே கூடாது. இது பெரிய பெரிய பாவமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க முதல் பையனுக்கு இவருக்கு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள் இங்க போக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் தான் ஒருத்தர் ஓடி வந்து வீட்டு முன்னாடி என்னோட அம்மாவுக்கு உடம்பு முடியலையா, ஆனா என்ன பண்ணாலும் அம்மாக்கு எந்த மருத்துவமும் கேட்க மாட்டேங்குது, ஏதாவது பண்ணுங்க யான்னு சொல்லும் போது இவரோட 2வது பையன் பிரேமந்தா இருக்கா இல்லையா, அவரை கூப்பிடுறாரு. இவங்களை நீ உடனடியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு 2வது பாதை அதாவது அந்த மாற்று பாதையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அனுப்ப இவங்க வண்டியில போக்கிட்டே இருக்கும்போது இவங்க போறதா இருந்தா அந்த பாதை ஒரு பெரிய மரம் விழுந்து இதுக்கு
மேல இந்த வழியா போக முடியாது அப்படின்ற ஒரு சூழல். உள்ள வேற அந்த அம்மா ஒரு மாதிரி முடியாம இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இந்த மாற்றுப்பாதையில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பெரிய பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போகும்போது வண்டி தானா அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிது. இவரு எடுக்கணும் அப்படின்னு மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மரத்தோட பிம்பம் அப்படியே இந்த வண்டி மேல விழ ஆரம்பிக்குது. அந்த அம்மா உள்ளுக்குள்ளே இறந்து போறாங்க அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது நாயகனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அம்மாவை எழுந்த சோகத்துல அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களோட அப்பா இருக்கா இல்லையா மகாராஜா, இதுக்கு மேல அந்த சாமியாரை பார்க்காம இருந்தோம் அப்படின்னு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி அவரை போய் சந்திக்கிறார். உங்களோட முன்னோர்கள் பணம் பொருள் அப்படின்றத மட்டும் உங்களுக்காக விட்டு போக கிடையாது, பாவம் புண்ணியம் அப்படின்ற எல்லாத்தையுமே தான் விட்டு போயிருக்காங்க. அந்த பாவம் தான் இப்ப உங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அந்த பாவத்தை நீங்க போக்கணும் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய பெரிய மரம் இருக்கு இல்லையா, அதை நீங்க வணங்கி ஆகணும். இந்த மரத்தால நமக்கு நன்மை தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உணர்ந்துட்டு ஊர் மக்கள் எல்லாருமே இதே எண்ணத்தோட அந்த மரத்தை வணங்க ஆகணும். அப்படி பாகுபாடு இல்லாம அவங்க வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே சரியா போகும்னு சொல்ல இந்த மனுஷன் இதை ஏத்துக்கிறார். முதல் வேலையா இந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்னத்தை கட்டுறாரு. அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே இந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். இனிமேல் இந்த ஊர்ல ஒரே ஒரு உயிர் கூட வைத்தியம் பார்க்க முடியாம போக கூடாதுன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் முதல் பையனுக்கு பிடிக்கல. நம்ம காசு கேட்டா ஒண்ணுமே தர மாட்டாரு, நம்ம மக்களுக்காக எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி புலம்பி ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது வித்தியாசமான நினைவுகள் வர ஆரம்பிக்குது. நிறைய பொன் பொருள் அப்படின்றது இவரோட கைகளுக்கு கிடைக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியாம குழம்பி போக அப்படியே கற்பனா இந்த மரத்தை இப்போ ஒரு டிவோஷனல் மரமா மாத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாவத்தை போக்கணும் அப்படின்னா இது மட்டும்தான் வழி. இதுக்கான இனிஷியேட்டிவ் இந்த மகாராஜாவை எடுக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் இரவு நேரத்துல நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் மகாராஜா அந்த மரத்தை பார்த்து நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது மரத்து மேல இது ஒரு குழந்தையோட ஆன்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்க இவரோட நெஞ்சு அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. பொத்துன்னு புடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல விழுந்து அந்த இடத்துல இவரோட உயிர் பிரிய ஆரம்பிக்குது. குடும்பம் மொத்தமும் சோகத்துல இருக்கும்போது ரெண்டாவது பையன் அப்பாவோட நினைவு இல்லாம, அதாவது அப்பாவோட பிரசன்ஸ் இல்லாம என்ன பண்ண போறோமோ அப்படின்ற 1000 எண்ணங்கள் இருக்கும்போது அந்த முதல் பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. அப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த சொத்துல ஒண்ணு கூட தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்ப அவர் இல்லாததால இது எல்லாத்தையும் நாமளே எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க தலைமுறையா பாதுகாத்துக்கிட்டு இருக்க ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்குள்ள போகும்போது கீழே தரையில ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கு. அங்க தன்னோட கண்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பயங்கரமா மின்னிக்கிட்டே இருக்கு. நம்ம எதிர்பார்த்தது இங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு அளவில்லாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடய மறுபடியும் வீட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு குழந்தையோட உருவம் இவர் பின்னாடியே வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. மேல பார்த்து அந்த திஷ்டிகா கட்டியிருப்பாங்களே அது இருக்கு. சோ அதை அப்படியே பிச்சு அந்த உருவம் சாப்பிட ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல அப்பாவோட அஸ்தியை கரைக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாவது பையன் பயணிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கே ஒரு சாபம் இருக்கு அப்படின்ற விஷயம் உங்களோட அம்மா மூலமா தெரிய ஆரம்பிக்குது. சாபம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி கேட்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களோட கொள்ளு தாத்தா தான். ஆனா என்ன பண்ணாரு அப்படின்றத இப்போதைக்கு ரிவீல் பண்ணாம இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் இங்க பிரிவினை மாதிரி ஒண்ணு ஏற்பட ஆரம்பிக்குது. அதாவது அப்பாவோட வழியில நம்ம இந்த மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது பையன் நாயகன் இருக்கால அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவரோட அண்ணா அப்பா போயிட்டாரு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம சம்பாதிக்கிற போக்குல தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அவருக்கு தானியம் இல்லை அப்படின்றதுக்காக திருடி சாப்பிட்டு இருக்காரு. இதை நாயகன் பாக்குறாரு. மன்னிச்சு விட்டலாமே பேசும்போது அண்ணா மன்னிக்க தயாரா கிடையாது. இதனால இவங்க 2 பேருக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவனை விட உயர்ந்தவன் நான் அப்படின்றத காட்டாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணா சபதம் எடுக்கும்போது எங்க தம்பி கிட்ட போக ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு மரம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மரம் இவரோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்குது. எக்கச்சக்கமான மின்மினி பூச்சிகள் அந்த மரத்தை சுத்தி போய்கிட்டே இருக்கும்போது அந்த மரத்துக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு மாதிரி பாண்டிங் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அங்க இவருக்கு தெரியறது எல்லாமே வேற ஒரு சின்ன குழந்தை. இவரை பார்த்து அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அப்பா எல்லாருக்குமே உதவணும் அப்படின்னு நோக்கத்தோட தான் தந்தா இல்லையா. அண்ணா போனதும் இங்க காசு இல்லாதவங்களுக்கு இடமே கிடையாது அப்படின்னு மாதிரி ஒருத்தர் உயிருக்கு போராடுறவரோட குழந்தைய வச்சிருக்கும் போது அவரை அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் இவங்களோட ஃபேமிலிக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்பா எந்த நோக்கத்துக்காக இது உருவாக்கினாரோ அது நடக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தத்துல இருக்கும்போது அந்த மரம் இவருக்கு உதவ ஆரம்பிக்குது. மரத்து மேல இருக்க அந்த சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மின்மினி பூச்சிகள் எல்லாமே ஒரு பூ மேல போய் உட்கார ஆரம்பிக்குது. அந்த பூவை இவர் பறிச்சுட்டு இந்த உடம்புக்கு முடியாம இருக்க குழந்தைக்கு கொடுங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அந்த மரத்தை பார்த்து நின்றுகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த தங்க நகைகள் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கு இல்லையா, அது நாயகனோட அண்ணனுக்குள்ள எக்கச்சக்கமா வளர்ந்துகிட்டே இருக்க ஒரு பெரிய கோடாரி மாதிரி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த நகைகள் இருக்க இடத்த அடிச்சு உடைச்சுக்கிட்டே இருக்கும்போது அது அப்போ ஓப்பன் ஆகிறதா தெரியல. அப்பதான் அது மேல ஒரு வாக்கியம் வருது, நீ என்ன நடந்தாலும் இந்த இடத்துல இருக்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை இவர் படிச்சுட்டு அதை ஓபன் பண்ண ஆரம்பிக்க எக்கச்சக்கமான தங்க புதையல்கள் இவரோட கைகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதை ஒன்னா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்குள்ள மொத்தமா அந்த அரக்கன் காலி இருக்கா இல்லையா, அவ ஊடுருவிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கிரீடம் இருக்கு. அதாவது தங்கத்தால்
தங்கத்தாலே செய்யப்பட்ட ஒரு கிரீடம், அதை எடுத்து இவரோட தலையில வைக்கும் போது அதுல இருக்க தங்கங்கள் எல்லாமே உருகி இவரோட உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்க இவர் முழுமையா அந்த அசுரனால ஆட்கொள்ளப்பட்டுட்டார் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு, இன்னொரு பக்கத்துல அந்த குழந்தைய அந்த பூ மூலமா காப்பாத்துறாங்க அப்படின்ன மாதிரியும் நாயகன் இங்க அந்த மரம் ஒரு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத அங்க இருக்க மக்களுக்கு உணர்த்திட்டார். இது மூலமா மக்கள் எல்லாருமே அந்த மரத்தை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்க எடுத்துட்டு வந்து நகைகளால அண்ணன் இருக்காலையா கொஞ்சம் கொஞ்சமா அசுரனா மாறிக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒவ்வொரு நகையும் எடுத்து தன்னோட உடம்பு முழுக்க போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவிக்கு வளகாப்பு வர ஆரம்பிக்குது. அங்க ஒரு நகையை இவங்களுக்கு பரிசளிக்கிறார் அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது இன்னொரு பக்கம் அண்ணா கிட்ட இந்த மரத்தை பத்தியும் மக்களை பத்தியும் எவ்வளவோ சொல்லி பார்க்க, ஆனா இவரோட குணம் தான் இங்க மொத்தமா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா. இது எதையுமே கண்டுக்காம இவரோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மக்களுக்காக தான் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதை நான் முதல்ல அழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய பெரிய தானிய கிடங்கு இருக்கு. அந்த இடத்துல போய் ஒரு இடம் தீ வைக்கும் போது அந்த இடம் மொத்தமா கருகி போக இந்த விஷயம் நாயகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க, அண்ட் உன்னோட குணத்துல எக்கச்சக்கமான மாற்றங்கள் இருக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க ரெண்டு பேருக்கும் லிட்டரலி சண்டையே வர ஆரம்பிக்குது. ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுல அந்த கர்ப்பிணி பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மோதிரத்தை போட்டதுல இருந்தே அவங்களோட கைகள்ல ஒரு மாதிரியான ஒரு விஷயம் தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க சண்டையில அவங்க எதிர்ச்சியா கீழே விழுந்துட்டாங்க. வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல நாயகன் அண்ணாவோட தோற்றத்துல ஒரு மாற்றம், அந்த அண்ணாவோட உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவரோட குரு கிட்ட போய் கேட்கும் போதுதான் இவரோட சந்ததியினர்கள் பண்ணிட்டு போன பாவம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இந்த பாவம் எல்லாமே ஆரம்பிச்சது அவரோட கொள்ளு தாத்தா கிட்ட இருந்ததா அப்படின்னு மாதிரி இல்லையா. அந்த மனுஷன் ஒரு பயங்கரமான ரொம்ப மோசமான ஒரு ஆள். இவரை நம்பி இருக்க மக்கள் எல்லாத்தையுமே இவர் ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. நிறைய பணங்கள் எல்லாத்தையும் இழக்கி கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி தர முடியல அப்படின்னா அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது இவரோட சொத்துக்கள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. சூதாட்டம் அப்படின்ற பேர்லயும் மக்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை புடுங்கிக்கிட்டே இருக்கு. இதுல ஒருத்தர் தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா, அந்த மனுஷனோட வீட்டுல முதல்ல ஒரு குழந்தை பிறகுது. ஆனா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இவங்களோட வீட்டுல எதுவுமே சரி கிடையாது, எல்லாமே தப்பா போய்கிட்டே இருக்கு. ஒரு நபர் கிட்ட போய் கேட்கும் போது இந்த குழந்தை பிறந்ததோ அலட்சுமி அப்படின்ற ஒரு அரக்கி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜாதகமும் ஒன்னாதான் இருக்கு. ஸோ இந்த குழந்தை, அதாவது அந்த ஜாதகத்தை வச்சிருக்க குழந்தை எங்க இருந்தாலும் சரி போட்டி பொறாமை அப்படின்றது அந்த அழிவு அப்படின்றது மட்டுமே தான் அங்க இருக்கும். சொல்ல இதுக்கான வழி ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த குழந்தை பிறக்கிற 4 நேரமும் மட்டும் சரியா இருந்தது அப்படின்னா அலட்சுமிக்கு எதிராக இங்க ஒரு லட்சுமி பிறப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல 2வது குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல முதல் குழந்தையை இக்னோர் பண்ணிட்டு அவங்களோட 2வது குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்ப நமக்கு தெரியல. அண்ட் 2வது குழந்தை பிறந்த நேரம் தான் இவங்களோட அப்பாவுக்கு இவங்களோட வயல்வெளியில ஒரு பெரிய புதையல் கிடைக்குது அப்படின்ற மாதிரியோ அந்த புதையலை பார்க்கும்போது இவருக்கு அளவில்லாத சந்தோஷம். அதுவே அவரோட ஆசையை தூண்ட ஆரம்பிக்குது. அதை வச்சுட்டு அவர் அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜமீன் இருக்காலே மகாராஜா, அவருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது இங்க இந்த 2 குழந்தைகள் கிட்ட போக ஆரம்பிக்குது. முதல் குழந்தைய வீட்டுல இருக்க யாருமே எதுவுமே பண்ணல, எங்க போனாலும் நீ வர வேண்டாம், நீ வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடங்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கும் போது 2வது குழந்தைக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. இதனால முதல் குழந்தை பயங்கர கோபத்துல இருக்கும்போது தான் ஜமீன் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்ந்துகிட்டு வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அவங்களை அடிச்சு விசாரிக்கும் போது 2வது குழந்தை லட்சுமியை தேடி தரவங்க. இந்த வீட்டுல நிறைய புதையல் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. முதல் வேலையா அந்த 2வது குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் தூக்கிட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே அந்த இடத்துல வச்சு கொடுத்துறாங்க. புதையல் வச்சிருக்க ஒரு இடத்தை தோண்டும் போது அங்க இவங்களுக்கான புதையல் கிடைக்க ஆரம்பிக்குது. நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த லட்சுமி குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்கள சாகடிக்கணும்னு போகும்போது இந்த விஷயத்தை முதல் குழந்தை தூரத்துல இருந்து கவனிக்குது. என்னதான் கோபமா இருந்தாலும் அது தன்னோட தங்கச்சி ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேகமா ஓடி வந்து காப்பாற்றணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த அசுரர்களால இந்த குழந்தைய சாகடிக்கப்படுது அப்படின்ற மாதிரியோ இதுல இருந்து தான் இந்த மரம் 2 குழந்தைகளுமே தாங்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் ரிவீல் ஆகும்போது இப்போ இந்த 2வது குழந்தை எதுக்காக அந்த அசுரன் காலி பின்னாடி சுத்திட்டு இருக்கு அப்படின்னா காளியோட ஒன்றிணைந்து இருக்கிறவங்க அலட்சுமி அப்படின்ற ஒரு அரக்கி. இதனாலதான் அந்த நபர் இங்க வரும்போது அவங்க பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது இப்போ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அரக்கன் மறுபடியும் உருவாகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க எங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது லிட்டரலி அந்த அரக்கன் மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சிட்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உடம்புக்குள்ள அந்த அரக்க சக்தி வர ஆரம்பிக்குது. அந்த மக்கள் எல்லாருமே மரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இவனுக்கு பயங்கரமா உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த மரத்தை அப்படியே துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவரோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உடம்பு முழுக்க ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அசுரனோட மோதிரம் போட்டிருக்காங்க இல்லையா, அதாலதான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க இங்க மரம் துண்டா வெட்டி விழும்போது இன்னொரு பக்கத்துல இவருக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. அது அசுர குழந்தையா இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கொஞ்சம் கொஞ்சமா இவர் அசுரனா மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்றத நமக்கு காமிக்குது.
ஆரம்பிக்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாயகன் அவரோட குருவை சந்திச்சுட்டு இங்க வர அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்து பார்த்ததும் அந்த மரம் விழுந்து போயிருக்கு. குரு சொன்ன விஷயங்களை தேடி அலையும் போது இந்த மரத்தோட வேர்ல இருந்து தான் கடவுளை வழிபடும் போது இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள எக்கச்சக்கமான பேருக்கு வித்தியாசமான ஒரு நோய் பரவுது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அண்ணாவோட குழந்தை எங்க அசுர குழந்தையா இருக்கு, அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க, என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி கடவுளை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. இவர் கொண்டு வந்த அந்த மரத்தோட வேர்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே அங்க ஒரு தீப்பிழம்பு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வச்சுட்டு கடவுளை வழிபடலான்னு போகும்போது அந்த சமயத்துல தான் அரக்கன், அதாவது மொத்தமா உருமாறின அரக்கன் அங்க வர ஆரம்பிக்கிறார். அங்க இருக்க எல்லாரையுமே கொடூரமான முறையில சாகடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கிட்ட வர ஆரம்பிக்கிறார். நாயகன் அவர் கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சாம்பலா மாத்தி சிவனுக்கு படைக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். இதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் கரெக்டா சிவன் தலை மேல அந்த சாம்பலை போடலான்னு போகும்போது அந்த சாம்பல் அரக்கனால வெட்டப்படுது அப்படின்னு மாதிரியும் நாயகனோட கழுத்தை நோக்கி அந்த கத்தி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சாம்பலோட ஒரு துளி சிவன் மேல விழ ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல கால பைரவரா அங்க சிவன் தோண ஆரம்பிக்கிறார். இங்க ஒரு பயங்கரமான ஒரு வதம் ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது. அந்த அரக்கனை தன்னோட கால்களால கால பைரவர் வதம் பண்றார் அப்படின்றது நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனோட தலை கொய்யப்படுது. அந்த தலையை வச்சுக்கிட்டு கால பைரவர் இங்க ஒரு பயங்கரமான ருத்ர தாண்டவத்தை ஆடிக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இத்தோடு முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.